இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் நிபந்த் சௌரபன்ற டாப்பிக்கில் சமய காட்னே வாலேன்ற எஸ்ஸேயில் வரக்கூடிய டிப்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிட்டையர்டு ஆதமிக்கு ட்ராஜடி, அதாவது ஒரு ரிட்டையர்டு பர்சனுடைய சோகம் என்ன, அதாவது அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டையர்ட் ஆதமிக்கு படி ட்ராஜடி ஹோத்தி ஹை, அதாவது எப்போவுமே ரிட்டையரான பர்சன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சோகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருந்தது, திடீர்னு அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ஸ் கிடைக்கும் போது அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து தன்னை வந்து ஒரு காம்ப்ளெக்ஷன் மாதிரி அவங்களுக்கு வந்துடும். व्यस्त आदमी को अपना काम करने में अक्ल की ज़रूरत पड़ती है, அதாவது ரொம்ப பிஸியாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு அதுக்கான வேலை செய்கிறதுக்கான அறிவு எல்லாமே வந்து அவனுக்கு அவசியம். லேக்கின் பேகார் ஆதமிக்கோ, ஆனால் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ்லெஸ்ன்னு அது வேறு எந்த வேலையும் இல்லாதவனுக்கு சமய காட்டினேக்கேலியே அந்த அவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உசசே அதிக அக்லுக்கு ஜரூரத் ஹோத்தி ஹை, அவனை விட அறிவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பல விஷயங்களில் போய் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அவங்களோட டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். ரிட்டையர்டு விருத்தக்கோ சமய காட்டினா ஹோத்தா ஹை, அதாவது ரிட்டையர்டு விருத்தக்கோ, அதாவது இவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன, அந்த வயசாயிட்டாங்க இல்லையா, ஸோ வயசானாலே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து டைமை கண்டிப்பாக எப்படியாவது ஓட்டி தான் ஆகணும். जब वह काम पर था तब उसके कारण बहुत कुछ होता था, அதாவது அவங்க வந்து வேலையில் இருக்கும்போது அப்போ அதை ரீசனாக வச்சு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து நிறையவே செய்ய முடியும். ரிட்டையர்டு ஹோனேக்கே பாத், ஆனால் ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா உஸ்கே காரன், ஸோ அந்த ரீசன்னாலேயே குச் பி நஹி ஹோத்தா, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கான வேலைகள் எதுவுமே இருக்காது. ஸோ யஹ் உஸ்கேலியே அசஹனீய ஹை, ஸோ இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது, டாலரேட் பண்ண முடியாததாக இருக்குது. वह अपने को मामलों के साथ जोड़ना चाहता है मगर जोड़ नहीं पाता, அதாவது அவங்க தன்னுடைய வேலைகளில் இதை வந்து எப்படி தன்னை வந்து வேலைகளை இணைச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏதாவது ஒரு வேலைகளை நம்ம இன்வால்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாது. वह देखता है कि वह कोई भी हलचल पैदा करने में असमर्थ है, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கோயி பி ஹல்சல், அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தன்னை மெயின் பண்ணிக்கிறதுக்கான திறமை இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க. रिटायर्ड आदमी अपना समय काटने की धुन में दूसरों का बहुमूल्य समय नष्ट कर देते हैं, அதாவது ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து தன்னுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் மற்றவங்களுடைய ரொம்ப வேல்யூபிளான டைமை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. கோயி ரிட்டையர்டு ஆதமி 4 घंटे பகவான் கி பூஜா கர்த்தே ஹை, ஸோ ஒரு சில ரிட்டையர்ட் பர்சன்ஸ் பார்த்தோன்னா 4 hours 4 மணி நேரம் கடவுள்கிட்டயே பூஜை பண்ணுவாங்க. संसार में कहा भी जाता है कि भगवत भजन फुरसत में ही किया जाता है. ஸோ அதாவது சங்சார் மேம் கஹா, அதாவது இந்த உலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவத் பஜன், அதாவது இந்த அந்த கடவுளை வந்து ஆராதிக்கிறது, கடவுள்கிட்டயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ஃபுரசத் மேம் ஹி கியா சாத்தா ஹை, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. कुछ रिटायर्ड आदमी, ஒரு சில ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாதி போத்தோं के साथ समय काटने का प्रयत्न करते हैं, அதாவது தன்னோட பேரம்பேத்திகளோட கிராண்ட்சன் கிராண்டாட்டர் அவங்களோட நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து ஒரு சில பர்சன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏக் ரிட்டையர்டு வியக்தி ஏக் பேகார் லட்கே கே சாத் வக்த் காட்னே லகே, அதாவது ஒரு ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து ஏக் பேகார் லட்கே கே சாத், ஒரு யூஸ்லெஸ்ஸான பசங்களோட வந்து தம்முடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கர் உன்கி மித்ரதா பகூத் சமய தக் நஹி சலி, ஆனால் அது கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. அந்த மாதிரி ரிட்டையர்டு ஆதமி பி ईमानदारी से अपना समय काटना चाहते हैं, அதாவது ஆக்சுவலாக அந்த ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹானஸ்டாக ஃபெய்த்ஃபுல்லாக தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மக்கர் ஐசா கர் நஹி பாத்தே, ஆனால் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காமையே இருக்குது. समय तो रोज पैदा होता है, அதாவது டைம்ன்றது நமக்கு டெய்லி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்.
इसलिए रोज मुश्किले पैदा होते हैं. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த கஷ்டமும் டெய்லி வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது, அந்த டைமை எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. इसलिए वे दूसरों के कामों में அட்சன் டால்தி ஹை. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களோட வேலையில் தன்னுடைய சுமையை சுமத்தி அவங்கள ப்ராப்ளம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டையர்ட் வியக்தி கி சமஸ்யா சாமாஜிக் சமஸ்யா ஹை. அதாவது ஒரு ரிட்டையர்டு பர்சனுடைய ப்ராப்ளம் உண்மையாகவே ஒரு சோஷியல் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னா இவங்க அவங்களோட டைமை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களோட டைமை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. சமாஜ் கா ஏக் வர்க் சமைக்கா போஜ் டோதா ரஹேய அச்சா நஹி ஹை. அதாவது சமைக்கா ஏக் வர்க், இந்த சமுதாயத்தில் ஒரு வர்க்கம் மட்டுமே அந்த டைமனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்றது அது நல்லதில்லை. அதாவது அந்த ரிட்டையர்டு பர்சன் தான் அதில் சொல்கிறாங்க அந்த ஒர்க்குன்றது. समाज का भविष्य इस बात पर निर्भर है कि वह अपने रिटायर्ड लोगों का क्या करता है. ஸோ இந்த சொசைட்டி வந்து தன்னோட எதிர்காலத்தை இது சமுதாயத்தை சார்ந்து இருக்கும்போது, அதாவது சமுதாயத்தினுடைய எதிர்காலம் இந்த ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும்போது அப்படிப்பட்ட சமுதாயம் அந்த ரிட்டையர்டு மக்களுக்காக பர்சன்ஸ்க்காக என்ன பண்ண போகுது. அக்கர் கூச் நஹி கர்த்தாத்தோ, ஒருவேளை எதுவுமே செய்யலை அப்படின்னா வே யுவாக்கே காமே தக்கல் தேங்கி, அவங்க என்ன பண்ணாங்க, இளைஞர்களோட வேலையில் கண்டிப்பாக தலையிடுவாங்க. அவர் சமாஜ்கி காரிய சக்தி கடேகி. ஸோ இதனால இந்த சொசைட்டியில் அந்த வேலைகளுடைய பலனும் வந்து அதனுடைய எனர்ஜி ஆல்சோ வந்து என்னவாயிடும், டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது சமுதாயத்தில் சமாஜ்கி காரியம் அந்த சொசைட்டியில் நடக்கிற பல வேலைகளை இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதோட எனர்ஜியை வந்து குறைய வச்சுருவாங்க. இவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக மற்றவங்கள ஸ்பாயில் பண்ணி இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாங்க அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்க ஒரு விஷயம்.